ஹாய் எவ்ரிவன் வெல்கம் பேக் டு ஃப்ளேவர்ஸ் வித் சுபா. இன்னைக்கு வந்து ரொம்ப ஹெல்தியான ரொம்ப ஹை ப்ரோட்டீன் இருக்கிற ஒரு ராப் தான் நான் இன்னைக்கு செய்ய போகிறேன். இதை வந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச்சு டின்னர் ஈவினிங் ஸ்நாக்காக கூட சாப்பிட்லாம். செம்ம டேஸ்டியாக இருக்கும். இதை நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்க்கு கூட பேக் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இப்போ வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த ராப் பண்ணுறதுக்கு நான் இங்கே கொஞ்சம் பாலக்கீரையை வந்து க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து பிளான்ச் பண்ணுறதுக்கு நான் இங்கே ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து இந்த கீரை எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு சின்ன கட் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ இது கூடவே வந்து கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு பிளான்ச் பண்ணிவிட்டு இப்போ இதை எடுத்து அப்படியே நான் இங்கே பக்கத்துலேயே ஒரு பாத்திரத்தில் நல்ல சில்லுன்னு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் எடுத்து போட்டுருங்க. இந்த மாதிரி சில்லுன்னு தண்ணியில் போடும்போது அந்த கீரையோட கலர் மாறாமல் அப்படியே இருக்கும். இப்போ இது ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம இதில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த கீரையில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் நல்லா பிழிஞ்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் பிழிஞ்சிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே வந்து நான் இங்கே கொஞ்சம் வெள்ளை மூக்கடலை ஒயிட் சன்னாவை வந்து பாயில் பண்ணி வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு பாயில் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு நல்லா குக்காக இருக்கணும். ரொம்ப கொல கொலன்னு இருக்கக்கூடாது. ஸோ இந்த அளவுக்கு வந்து பாயில் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் வந்து மிக்ஸியில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது வந்து ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் கொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் அரைச்சி கொண்டு வந்திருக்கேன். இப்போ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக கொரப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அங்கங்கே அந்த சன்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன பீசஸாக இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சம் மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பச்சை மிளகாவை கூட கொஞ்சம் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் சீரகத்தூள், தனியாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, அதுக்கப்புறம் கொஞ்சம் சாட் மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் இங்கே கொஞ்சம் கெட்டியான தயிர் எடுத்திருக்கேன். ஹங் கர்டு. தயிரை வந்து ஒரு துணியில் 2 மணி நேரத்துக்கு அப்படியே ஃபில்டர் பண்ணிவிடுங்க. அதில் இருக்கிற தண்ணி எல்லாம் ஃபுல்லாக வடிஞ்சு கெட்டியான தயிர் கிடைக்கும். அந்த தயிரை வந்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஒரு விஸ்கோ இல்லை ஒரு ஃபோக்கோ வச்சு நல்லா பீட் பண்ணிவிட்டு அதில் வந்து கொஞ்சமாக சில்லி கார்லிக் சாஸ் சேர்த்துக்கோங்க. இந்த சில்லி கார்லிக் சாஸோட ரெசிபி வந்து நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். விருப்பப்பட்ட செக் பண்ணிக்கோங்க. இது கூடவே வந்து கொஞ்சமாக கெச்சப் சேர்த்துக்கோங்க. அது கூட கொஞ்சமாக உப்பு, அதுக்கப்புறம் மிளகு பொடி, பெப்பர் பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த பாலக் சன்னாவை வந்து நீங்கள் எந்த ஷேப்பில் எந்த சைஸில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சின்ன சின்ன பேட்டிஸாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் இங்கே ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் பட்டர் கூட சேர்த்துக்கலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேட்டிஸ் எல்லாத்தையும் சேர்த்துட்டு லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 சைடும் நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் கொஞ்சம் கலர் லைட்டாக ப்ரௌன் கலர் மாறுற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஆல்ரெடி எல்லாமே குக் ஆனது தான். ஸோ உங்களுக்கு அந்த கிறிஸ்பினஸ் கிடைக்கிறதுக்காக கொஞ்சம் நேரத்துக்கு லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு 2 சைடும் கொஞ்சம் லைட்டாக கிறிஸ்பியாக ஆகிற வரைக்கும் நல்லா கலர் மாறுற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு ரொம்ப எண்ணெய் கூட தேவைப்படாது. நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் நான்ஸ்டிக் பேனாக இருந்ததுன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஒட்டாமல் வரும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ராப் பண்ணுறதுக்கு நீங்கள் டார்ட்டியா யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் சப்பாத்தி யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து லெஃப்ட் ஓவர் சப்பாத்தி தான் எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த தயிரோட சாஸ் வந்து நடுவில் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அதுக்கு மேலே வந்து தின் ஸ்லைசஸாக கட் பண்ண வெங்காயம், அதுக்கப்புறம் தின் ஸ்லைசஸாக கட் பண்ண தக்காளி, இது கூட உங்களுக்கு வேணும்னா கேபேஜ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக வெள்ளரிக்காவை வந்து கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. அதுக்கு மேலே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பேட்டீஸை வந்து மேலே வச்சுக்கோங்க. மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக சாட் மசாலா போட்டுக்கோங்க, ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அதை அப்படியே வந்து ஃபுல்லாக ரேப் பண்ணிக்கோங்க. நான் வீடியோவில் காமிச்ச மாதிரி செஞ்சுக்கோங்க.
இப்ப இந்த மாரி நல்லா ரோல் பண்ணிட்டு, இப்ப இத மறுபடியும் அதே பேன்ல கொஞ்சமா எண்ணெயோ, இல்ல பட்டரோ சேர்த்துட்டு, எல்லா சைடும் லைட்டா கலர் மாறி நல்லா கிரிஸ்பியா வர வரைக்கும் லோ டூ மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாரி எல்லா சைடும் நல்லா கிரிஸ்பியா வர மாரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான ராப் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்ப அத நான் வந்து கட் பண்ணி காமிக்கிறேன். இப்ப சூடா இருக்கும்போதே நான் ஒண்ணு கட் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். உள்ள வந்து நல்ல லேயர் லேயரா இருக்கும். அந்த பேட்டீஸு, கியூக்கம்பர், ஆனியன், டொமேட்டோன்னு லேயர் லேயரா இருக்கும். செம்மையா இருக்கும். இத வந்து ஃபுல்லா நீங்க கட் பண்ணாம அப்படியே வந்து அலுமினியம் ஃபாயில்லயோ, இல்ல பார்ச்மென்ட் பேப்பர்லயோ ராப் பண்ணிட்டு நீங்க லஞ்ச் பாக்ஸ்க்கு குடுத்து அனுப்பலாம். பசங்களுக்கு சாப்பிடறதுக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஸோ செம்ம டேஸ்டியான ஒரு ராப்பு. ஃபுல் ஹை புரோட்டீன் இருக்கிற ஒரு ஹெல்தியான ஒரு ரெசிபி இது. ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இது கூட வந்து நல்லா ஸ்பைசியா ஏதாவது கிரீன் சட்னி, இல்ல சில்லி சாஸ் அந்த மாரி வச்சு சாப்பிட்டீங்கன்னா, செம்ம டேஸ்டியா இருக்கும். ஸோ அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான ராப் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்க. ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வேற ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவோட உங்கள பார்க்குறேன். தேங்க் யூ.